நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 8வது நாளாக தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜானகிராமன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் முடிவுகள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளோடு 8வது நாளாக இன்று ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக முதற்கட்ட ஆய்வு அந்த ஆலோசனை கூட்டம், அதாவது அந்த 23 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளான இன்று காலையில் விழுப்புரம், கன்னியாகுமரி மற்றும் மாலையில் தர்மபுரி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் இந்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடத்தப்படுகிறது. எஞ்சியிருக்கும் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, தென்காசி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருவள்ளூர், தூத்துக்குடி, சேலம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான ஆலோசனை குறித்த விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அந்த வகையில் இன்று காலை முதற்கட்டமாக தற்போது விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளோடு EPS ஆலோசனை நடத்தி வருகிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவின் தோல்விக்கான காரணங்கள், அதாவது அந்த அதிமுக அந்த தொகுதியில் வெற்றி பெறாததற்கான என்ன காரணங்கள், மேலும் அந்த தொகுதியில் அதிமுகவை பலப்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருகிறார். தொடர்ந்து 12 மணியளவில் கன்னியாகுமரி தொகுதிக்கும் மாலையில் தர்மபுரி தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறாததற்கான காரணங்கள் மற்றும் அதிமுகவை அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கும் இன்னும் மேம்படுத்துவதற்கும் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தனது கட்சி நிர்வாகிகளோடு அந்த தொகுதி சார்ந்த விவரங்களை கேட்டு ஆலோசனை செய்து வருகிறார்.